இருப்பீங்களா? ஏன்னா நீங்க ஃபில்லப் பண்ண வேண்டியது கட்டாயம். ஃபில்லப் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த 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 ஓட்டர் ஐடி உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளவு ஒரு 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 விஷயம். ஒரு 30 டேஸ் கொடுத்துருக்காங்க. அது வேணா 60 டேஸ் ஆகலாம், இல்லை 90 டேஸ் ஆகலாம், எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நீட் சமயத்திலும் இதே விஷயம் தான் நடந்துச்சு. நீட் இந்த வருஷம் நாங்கள் வந்து கொண்டு வர மாட்டோம், கொண்டு வர விட மாட்டோம், நீட்டுக்கு எதிராக போராடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்று அந்த படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து படிக்க விடாமல் செய்தது ஒரு சில. நான் சொல்றேன் நீட்டு, இப்பயும் சொல்றேன், நீட் வந்து அது வேணாம், வேண்டும், வேண்டாம் அப்படின்ற கருத்து வந்து வேற. ஆனா என்னன்னா, ஒரு விஷயம் அமலில் இருக்கும் பொழுது, இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது, இப்பயும் சொல்றேன், எஸ்ஐஆர் வந்து நம்ம வேணும் வேணாம் அப்படின்றது வேற. அதை தாண்டி இன்று எஸ்ஐஆர் அமலில் இருக்கிறது. அதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய கடமை. இல்ல எனக்கு வந்து தாவேகா கட்சிக்காரங்க வந்து நான் தாவேகால இருக்கிறேன், அவங்க போராட்டம் பண்றாங்க, நான் வந்து அதை நான் வந்து என்னுடைய படிவங்கள்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது தவறாக வந்து இன்டர்பிரட் ஆகும். நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள், இல்ல அந்த 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 நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த அந்த நியூ ஜெனரேஷன் பீப்புள், அவங்க வந்து சப்போஸ் வந்து தலைவரே சொல்லிட்டாங்க நம்ம புறக்கணிச்சிடலாமா அப்படின்னு தோணுச்சுன்னா இழப்புகள் யாருக்கு? நீங்க இன்று அந்த ஃபார்ம்ஸை நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓட்டுகள் வந்து இல்லாம போயிடும். அப்போ இழப்புகளும் உங்களுக்கு தான். இதே மாதிரி தான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க, இதை வந்து இந்த அலுவலர்கள்லாம் இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி. நீங்க அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்காம இருப்பீங்களா? சீமான் சீமான் அவர்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு வந்து இந்த ஃபார்ம்ஸை வந்து அவர் வந்து கொடுக்காம இருப்பாரா, ஃபில்அப் பண்ணாம இருப்பாரா? ஏன்னா ஃபில்அப் பண்ணி கொடுத்தால்தான் உங்களுக்கும் அதுக்கு வந்து அந்த வாக்குரிமை அது பாதுகாக்கப்படும் அப்படின்றத பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த எஸ்ஐஆர் வந்து இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் கொண்டு வந்திருப்பது என்றது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செயல்தான். ஏனென்றால் இது இது இந்த குறுகிய காலம் அப்படின்றது அது நிச்சயமா பத்தாது. அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு கால அவகாசத்தோட கொடுத்துருக்கணும். ஒரு 30 நாளைக்குள்ள முடிச்சு கொடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு சாத்தியமானது இல்லை. இருந்தாலும் நாம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவினுடைய நோக்கம். இந்த மாதிரி இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க, அப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க, அது ஒரு முக்கியத்துவம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க. ஏன்னா இந்த ஓட்டர் ஐடி இந்த ஐடி வந்து ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியாக கருதப்படுகிறது என்பது பார்க்கிறோம். ஏன்னா இதுல வந்து அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பாக அந்த ரூட் எல்லாம் எடுக்கிறாங்க. ரூட் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்பாக எப்போ வந்து இந்த சீர்திருத்தம் பண்ணாங்க